ஆ 2, 6, நட்டு இந்த மாதிரி கேட்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கமாண்ட் ஏஎன்டி ரெண்டு. இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு செல்லு நீங்க செலக்ட் பண்ணீங்க. நான் ஒரு ரெண்டு செல் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்துறேன் ரெண்டு செல்லுக்கும். ஏன்னா ஐடென்டிஃபை நான் எங்க டைப் பண்றேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். மூணாவது செல் வந்து ஒரு அவுட்புட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு வேற ஒரு கலர் வந்து நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவுட்புட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற செல்ல தெரியுது வசரம். இப்ப ரெண்டு செல்லு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டு செல்லுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. பக்கத்து பக்கத்துல கொடுக்காதீங்க, வேற வேற கொஞ்சம் கேப் கூட கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபையா இருக்கும். மூணாவது செல்லு ஒரு கேப் விட்டு நீங்க அதுக்கு மூணாவது செல்லுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. ஏன்னா மூணாவது செல்லு தான் அவுட்புட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணா அண்டு கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் டு ஏஎன்டி அண்டு. ஈக்குவல் டு ஏஎன்டி அண்டு ஓப்பன் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் செல் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் செல்லு செலக்ட் பண்ணிக்கணும். கமா போட்டு ரெண்டாவது செல்லு நீங்க எது கலர் கொடுத்தீங்கன்னா அது நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. செல்லை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப அவுட்புட் நமக்கு ரெடி ஆகும். வேல்யூன்னு வருதுங்களா? இப்ப ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னா 0 0ன்னு கொடுங்க. 0 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்க வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு வரும். அதே மாதிரி 1 1ன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். அண்டுல அது மல்டிப்ளை பண்றது தான். சரி, அண்டு பண்றோம்ல, மல்டிப்ளை பண்றோம்ல, 0 0 மல்டிப்ளை பண்ணா அப்ப அந்த வேல்யூ எழுதுங்க. 0 0 0 1 1 0 1 1. ரெண்டு இன்புட் தான் கொடுக்குறோம். ஏபின்னு ரெண்டு இன்புட் தான் கொடுக்குறோம். அதுக்கு equal to open bracket, select cell 1, comma, select cell 2, close bracket. அந்த ரெண்டு செல்லு கிட்ட வந்து நீங்க எந்த ரெண்டு செல் கொடுத்தீங்கன்னா அதுல இன்புட் கொடுத்து பாருங்க. இது ஆண்டு கமாண்ட். இதுல டவுட் இருக்குங்களா? டவுட் இல்ல. அடுத்தது சரி, ஓகே. அடுத்தது வந்து அப்படியே அந்த சின்டாக்ஸை எரேஸ் பண்ணிட்டு ஆர் கமாண்ட் ஈக்குவல் டு ஓஆர். ஈக்குவல் டு ஓஆர் ஓப்பன் பிராக்கெட். அது ரெண்டு செல் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் செல்லு ரெண்டாவது செல்லு செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஆர் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு வரும். இப்போ 0 0ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து மட்டும் தான் ஃபால்ஸ்னு வரும். மீதி 0 1 1 0 எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரூ தான் வரும். சரிங்களா? அடுத்து வந்து நாட் கமாண்ட். நாட் கமாண்ட் அடுத்து நாட் கமாண்ட். நாட் கமாண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா 0ன்னு கொடுத்தா 1ன்னு கிடைக்கும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு கிடைக்கும். அப்படியே ஆப்போசிட்டா கிடைக்கும். ஆனா வந்து இங்க வேல்யூ எப்படி வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இப்ப நாட் கமாண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டுக்கு வந்து இன்னொரு செல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இன்னொரு செல் வந்து அவுட்புட்டுக்கு வந்து என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு நாட் என்ஓடி நாட் ஓப்பன் பிராக்கெட். அந்த செல் ஒரே ஒரு செல் மட்டும் தான். இதுக்கு வந்து ஒரு செல் தான், ஒரே ஒரு இன்புட் தான். அதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே இல்லைனாலும் அது ட்ரூ தான் எடுத்துக்கும். ஏன்னா அந்த எதுவுமே 0 தான் வேல்யூ. அதனால வந்து அங்க 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னு கிடைக்கும்.
டயக்ராம் வந்து பாருங்க, அண்டு ஆறு நாட்டு அதெல்லாம் டயக்ராம் புரிஞ்சுங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். இப்ப ஈக்குவல் டு சிஓடின்னு கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் சரிங்களா. கோடுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால் லெட்டரோ இல்ல கேபிட்டல் லெட்டரோ ஏதாவது கொடுக்கலாம் சரிங்களா. நான் ஸ்மால் லெட்டர் கொடுக்குறேன் சரிங்களா. டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்மால் லெட்டர் ஏ கொடுக்குறேன். அது டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்மால் ஏக்கு வந்து ஒரு 97 ஒரு கோடு வரும் சரிங்களா. நீங்க கேபிட்டல் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து மாத்திக்கலாம். கேபிட்டல் லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வரும். ஆமா, இது கம்ப்யூட்டரோட கோடு வந்து அதை எடுத்துக்கும். 97 இது வந்து கோடு சரிங்களா. இப்ப கேரக்டர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு சிஹெச்ஏஆர் மட்டும் கொடுங்க. ஈக்குவல் டு சிஹெச்ஏஆர் கேரக்டருக்கு சிஹெச்ஏஆர் ஓப்பன் பிராக்கெட். அதுல என்ன பண்றீங்கன்னா நீங்க அந்த ஏபிசிடி கொடுத்தீங்களா 98ன்னு கொடுங்களேன், உங்களுக்கு வந்து பி வந்து ஆன்சர் கிடைக்கும். 98ன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து பி வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸ்மால் பி சரிங்களா. 97 மேல ஏதோ ஏபிசி ஆமா அப்படியே போகும். அதே மாதிரி 65க்கு மேல போனா கேபிட்டல் லெட்டர் ஏபிசிடி போகும் சரிங்களா. இது பாத்தீங்கன்னா நீங்க கோடு கொடுத்தா அதாவது ஒரு கோடோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா கேரக்டர் கிடைக்கும். கேரக்டருக்கு கோடு கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பர் கேஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லோயர் கேஸ் உள்ள கொடுத்துட்டோம்னா அப்பர் கேஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து ஈக்குவல் டு அப்பர் அப்பர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து நீங்க டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். ஏதாவது லெட்டர் நீங்க டைப் பண்ணி டபுள் கொட்டேஷன் அதுக்குள்ள வந்து நான் வந்து லோயர் கேஸ் கொடுக்குறேன். லோயர் கேஸ் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்றேன். என்னோட பேரை கொடுத்து சரிங்களா. அது வந்து எனக்கு அப்பர் கேஸ்ல கிடைக்கும். இது வந்து அப்பர் கேஸ். இதே மாதிரிதான் லோயர் கேஸும். லோயர் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு லோயர் கொடுத்துட்டு உள்ள அப்பர் கேஸ் நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா லோயர் கேஸா கன்வெர்ட் ஆயிரும். ஈக்குவல் டு லோயர் ஓபன் பிராக்கெட் டபுள் கொட்டேஷன் கொடுத்துங்க. அதுக்குள்ள வந்து நீங்க அப்பர் கேஸ்ல டைப் பண்ணிக்கீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் கேஸ் வந்து கிடைச்சிடும். ரவுண்ட் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு ROUND ரவுண்ட் கொடுத்துங்க. ஓபன் பிராக்கெட். இப்ப வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ரவுண்டுக்கு ஒரு வேல்யூ 17.2365 நீங்க ஏதாவது கொடுங்க. கொடுத்துட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு அந்த புள்ளிக்கு அப்புறம் எனக்கு எத்தனை வேல்யூ ரவுண்ட் அப் வேணும் அப்படிங்கறத நீங்க கொடுக்கலாம். எனக்கு 2 வேல்யூ 2 டிஜிட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா 2 கொடுத்தீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் எனக்கு வரும். சரி ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஓகேங்களா. ரிப்பீட் வந்து ஈக்குவல் டு REPTன்னு கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் ஏதாவது ஒரு உங்க நேமே கொடுத்துங்க. உங்க நேமே டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு நீங்க எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுமோ அத்தனை வேல்யூ கவுண்ட் கொடுங்க. நான் வந்து ஒரு 3 டைம் கொடுக்குறேன். 3 டைம் கொடுத்தா என்னோட நேமும் 3 டைம் ரிப்பீட் ஆகும். நீங்க 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 டைம் ரிப்பீட் ஆகும். இப்ப ரைட் கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரைட் போட்டுங்க. ஈக்குவல் டு ரைட். ஈக்குவல் டு ரைட் ஓபன் பிராக்கெட் சரிங்களா. ஏதாவது உங்க நேமே கூட கொடுத்துங்க. இப்ப ரைட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து எத்தனை வேல்யூ வேணும் அப்படின்ட்டு நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு ரைட் சைட்ல இருந்து 4 வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா
நீங்க 4ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த 4 வேல்யூ மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும் கமா போட்டு. ஆமா, கமா போட்டு நீங்க 4ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேல்யூ மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். கடைசி அந்த 4 வேல்யூ ரைட் சைடுல இருந்து, அதாவது நமக்கு எது ரைட் சைடோ அதான் கம்ப்யூட்டர்ல ரைட் சைடு. அப்ப அது ரைட் சைடுல இருந்து 4 வேல்யூ, அதாவது லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருந்து 3 வேல்யூ, லெஃப்ட் சைடுல இருந்து 3 வேல்யூ. இதே கமாண்ட் தான் அடுத்தது. ஈக்குவல் டு லெஃப்ட் ஓபன் பிராக்கெட் சரிங்களா. இது ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம இப்ப பார்த்தாச்சு. ஈக்குவல் டு கன்கார்டினேட்னு கொடுத்துட்டு நீங்க எந்த 2 செல்ல நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த 2 செல்ல செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 செல்ல நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது 2 மெர்ஜ் பண்ணி காமிக்கும். அது நேமா கூட இருக்கலாம், இல்ல நம்பர்ஸா கூட இருக்கலாம். இப்ப இன்டிஜருக்கு நீங்க கொடுங்க ஈக்குவல் டு இன்ட் ஐஎன்டின்னு கொடுங்க. இன்டிஜர் ஃபுல்லா டைப் பண்ண வேணாம், ஐஎன்டின்னு கொடுத்தீங்கன்னா ஓபன் பிராக்கெட் நான் 23.76 அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 23 தான் வரும். இந்த ஓவரால் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும், அதுதான் இன்டிஜர். அதே மாதிரி ஃபேக்டோரியல் அடுத்தது. ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. இப்போ 5 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5 சரிங்களா. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 120 ஆன்சர் வரும் 5 ஃபேக்டோரியலுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபேக்டோரியலுக்கு ஈக்குவல் டு ஃபேக்ட் எஃப்ஏசிடி ஃபேக்ட் ஓபன் பிராக்கெட் 5 கொடுத்தீங்க அப்படின்னா 120 ஆன்சர் வரும். நீங்க 6 7 8 9 கொடுக்கலாம். ஒரு நம்பர் வந்து வராது, வேல்யூ வராது, இ பவர்ல போயிட்டு இருக்கும். ஈக்குவல் டு மாட் எம்ஓடி மட்டும் போடுங்க. எம்ஓடி ஓபன் பிராக்கெட் நான் வந்து சிம்பிளா எடுத்துக்கிறேன் 2,4 2,4ன்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 தான் வரும். இப்போ 3,6ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 தான் ஆன்சர் வரும். நீங்க சிம்பிளா எடுத்து போடுங்க, அவ்வளவுதான். நமக்கு தேவை நம்ம அவுட்புட் வரணும் இல்லையா.